வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 4ஆம் அதிபதியின் சிறப்பு. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு லக்னத்துக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் கடக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் பார்க்கலாம். பொதுவாக இந்த 4ஆம் இடத்தை எதை குறிக்குதுன்னா, தாயார் சுகம், தன் சுகம், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 4ஆம் இடம். 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். நம்மளுடைய படிப்பு, உயர்கல்வி, நம்ம எந்த மாதிரியான உயர்கல்வியில் படிக்கிறோம், எந்த மாதிரியான நற்பலனை இந்த கல்வி ஸ்தானம் ஏற்படுங்கிறத இந்த 4ஆம் இடத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். உயர்ந்த வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துறது இந்த 4ஆம் இடம். அதனால் 4ஆம் இடம் அதிபதி, அந்த வீட்டு அதிபதி, அதோடைய காரகன், 4ஆம் வீட்டு காரகன், அதுக்கு உண்டான ஸ்தானாதிபதி, அவருடைய ஆதிபத்தியம் எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுத்துங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கணும். பாவகம் சுபத்துவம் அடையணும். 4ஆம் பாவகம் சுபத்தன்மை அடையும் போது சிறப்பான ஒரு பலாபலன் நம்மளுக்கு ஏற்படும். தசா புக்தியின் அடிப்படையில் அந்த 4ஆம் அதிபதி தசை நடத்தினாலோ அல்லது யோகமான தசைகள் நடக்கும்போது உங்களுக்கு 4ஆம் இடம் சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். இந்த கடகராசிக்கு 4ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு. லக்னத்திலே இருக்கிறாரு. உங்களுடைய கடக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார். சுக்கிரனோட இந்த புதன் சேரணும். அப்போத்தான் சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. அதனால் உங்களுடைய லக்னத்திலே கடகத்தில் இருக்கிறாங்க இந்த 2 பேரும் சேர்ந்து. புதன் அங்கே அவஸ்த நிலையில் இருப்பார். கடகம் அவருக்கு ஆகாத தாயோட வீடு. அதனால் அவர் கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய கிரக அவஸ்தா என்ற நிலையில் புதன் இருப்பார். சுக்கிரனும் பாதகாதிபதியாக வருவார். உங்கள் லக்னத்துக்கு சுக்கிரன் சுக லாவாதிபதி. அந்த 11ஆம் இடம்ங்கிறது பாதக ஸ்தானமாக வரும். அதனால் 2 பேரும் கூடி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நற்பலன் லக்னத்தில் ஏற்படாது. ஏன்னு பார்த்தா ஏதோ ஒரு குறை ஏற்படும். தாயாருக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு தொலைவான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திடும். ஒரு வீடு, வண்டி, வாகனத்தை ஒரு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். சிரமமான ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் ஏதோ ஒரு தடங்களை ஏற்படுத்தி அதன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு வீடு, வண்டி, வாகனத்தை நம்ம அதில் நிரந்தரமாக வசிக்க முடியாத ஒரு கிரக அவஸ்தைங்கிற நிலைமையில் இந்த லக்னத்தில் இருக்கும்போது, கடகத்தில் இருக்கும்போது ஏற்படுத்துவாங்க. அதனால் அது ஒரு பெரிய விசேஷமாக இருக்காது. அதே மாதிரி 2ஆம் இடம் உங்களுடைய தனஸ்தானமான கடக லக்னத்துக்கு சிம்மமனையாக வரும். இந்த சிம்மத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சிம்மத்தை நம்ம கை வச்சோம்னா சுக்கிரன் மாரகாதிபதியாக வருவார். புதன் லாபாதிபதியாக வருவார். தன லாபாதிபதியாக வருவார். உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலனை தான் ஏற்படுத்தும். முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடைகிறது. முயற்சினால் ஒரு வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தாயாருக்கு நல்ல ஆரோக்கியத்தை சிறப்பாக ஏற்படுத்தும். முயற்சினால் தாயார் ஒரு தொலைதூரத்தில் இருப்பாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும், போக்குவரத்து இருக்கும். 4ஆம் இடம் ஒரு வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. சிறப்பான நற்பலன் ஏற்படுத்தும். அதே மாதிரி 3ஆம் இடம் இந்த கன்னியில் புதன் அங்கே உச்சமாவார். சுக்கிரன் நீச்சமாவார். நீச்ச பங்க ராஜயோகமாக செயல்படும். உங்களுடைய லக்னத்துக்கு பாக்கியஸ்தானத்தை நேராக பார்ப்பாங்க. அதனால் தகப்பன் மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. முயற்சினால் 3ஆம் இடங்கிறனால முயற்சி, ஸ்தானாதிபதி உச்சமாகறனால முயற்சினால் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. தொலை தூரத்தில் போய் அங்கே ஷிஃப்ட் ஆக்கி அங்கே உங்களுக்கு ஒரு வீடு, வண்டி, நிலைத்த ஒரு வீடு உங்களுக்கு அமையும். அதன் மூலிமா பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தாயார் மிகுந்த ஒரு தொலைவில் இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அது மூலிமா அவங்களுக்கு சிறப்பான ஆதிபத்தியம் செயல்படும். நல்ல கல்வி பயிலக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும்.
தொலை தூரத்தில் போய் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னு பார்த்தா புதன் வந்து உச்சமாக இருக்கனால சிறப்பான ஒரு நற்பலன் ஏற்படுத்தும். அதே மாதிரி 4ஆம் இடம், இந்த துலாத்தில் வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி அடைவார், புதன் வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார். சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க, உங்களுக்கு கர்மஸ்தானத்தை பார்க்கறனால பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். அதிகமான ஒரு செல்வந்தராக இருப்பீங்க. தொழிலில் வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பீங்க. அது மூலிமா மிகப்பெரிய வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நிறைஞ்ச வண்டி வாகனத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தும். தாயாருக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தாயார் மேலே மிகுந்த பாசமுள்ள ஆளாக இருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே வந்து மிகுந்த பாசமாக இருப்பாங்க. ரொம்ப அந்யுன்யமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து இந்த 4ஆம் இடம் சிறப்பாக ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு, அடுத்து வந்து விருச்சிகத்தில் வந்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது அது உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடமாக வரும். பூர்வ புண்ணியஸ்தானம், உங்களுடைய 5 குடையவன் அந்த வீட்டில் அமரும்போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். பஞ்சமஸ்தானம், பூர்வீக மூலியமாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லேண்ட் இருக்கும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்ல வண்டி வாகனத்தை உங்களுக்கு வந்து பிறக்கும் போதே நீங்கள் ஒரு ஆடம்பரமான வீட்டில் தான் பிறப்பெடுத்து வருவீங்க. அந்த மாதிரி கர்மாவை வந்து உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தை பார்க்கறனால தொட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு தாயமாக மாறும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. ஒரு வீடு நல்ல ஆடம்பரமாக இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும், தாயாருக்கு வந்து மிகப்பெரிய லேண்ட் இருக்கும். அது மூலிமா நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த தனுசுங்கிறது வந்து உங்களுக்கு 6ஆம் இடமாக வரும். இந்த 6ஆம் இடத்துல வந்து மறையும் போது அது சுபரோட வீடாக இருந்தாலுமே 6ஆம் இடத்துல வந்து மறையக்கூடாது. இந்த 6ஆம் இடத்துல மறையும் போது லக்னத்துக்கு வந்து அது சிறப்பாக செயல்படாது. 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்ப்பாங்க. அதனால் எதுலேயுமே ஒரு தொலை தூரத்தில் போய் அங்கே பொன் பொருள் தேடக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னாலும் அது விரயத்தை ஏற்படுத்தும். செலவினங்கள் வந்து அதிகமாக ஏற்படுத்தும். கடன் வாங்கி விடாமுயற்சினால் உங்களுக்கு கடனை வாங்கி அது மூலிமா ஒரு வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிடும். அதே மாதிரி 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து நேராக வந்து உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். நிறைஞ்ச வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் போய் வெளிநாட்டில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறப்பான ஆதிபத்தியம் வந்து உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி 8ஆம் இடம் இந்த கும்பத்தில் அமையும் போது அது வந்து உங்களுக்கு விசேஷமாக இருக்காது. உங்கள் லக்னத்துக்கு வந்து மறையும் போது ஒரு அதிகமாக உங்களுக்கு வந்து அதில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். தாயாரை வந்து ஒரு தொலை தூரத்தில் போய் அவங்க இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு தொடர்பு கொள்ள முடியாது. அதில் ஒரு பிரிவினை ஏற்படும். வண்டி வாகனத்தில் வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம். ஆசை இருக்கும், அதை நிறைவேற்ற முடியாத ஒரு காலகட்டமாக அமைஞ்சிடும். தசா புக்தி நம்மளுக்கு கை கொடுக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலிமா உங்களுக்கு அது ஏற்படும். அதே மாதிரி 9ஆம் இடம் இந்த மீனத்தில் வந்து 2 பேர் சேர்ந்துருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் வந்து அங்கே உச்சமாவார், புதன் வந்து நீச்சமாவார். நீச்சபங்க ராஜயோகமாக செயல்படும். மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. தகப்பன் மூலிமா மிகப்பெரிய ஆடம்பரமான வீடு வண்டி வாகனம் வந்து உங்களுக்கு இருக்கும். தகப்பனே வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அது மூலிமா பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தாயார் வந்து மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு இருப்பாங்க, பூர்வீக சொத்தோடு இருப்பாங்க. அது மூலிமா வந்து உங்களுக்கு சிறப்பான ஆதிபத்தியம் செயல்படும். அதே மாதிரி 10ஆம் இடம் இந்த மேசத்தில் கூடியிருக்கும்போது அது வந்து உங்களுக்கு கர்மஸ்தானமாக மாறும். மிகப்பெரிய கர்மஸ்தானம் வலுத்து இருக்கும்போது உங்களுக்கு தொழில் சக்கரவர்த்தியாக உங்கள் அப்பா இருப்பார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த தொழிலை கவனிக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அது மூலிமா மிகப்பெரிய வந்து ஏற்கனவே உங்கள் தகப்பன் மூலிமா வண்டி வாகனம் இருக்கும், நிறைஞ்ச ஆடம்பரமான வீடு இருக்கும். நல்ல பயணத்தினால் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ரிஷபத்தில் அது வந்து உங்களுக்கு லாபஸ்தானமாக மாறும்.
தொட்டதெல்லாம் லாபமாக மாறும். இந்த ரிஷபங்கிறது வந்து ஒரு வெளிநாட்டை குறிக்கும். தொலைதூரம் அமெரிக்கா, லண்டன், ரஷ்யா இந்த மாதிரி ஒரு தொலைதூரத்தில் போய் நல்ல ஆதாயம் தேடக்கூடிய ஆளாக இருப்பீங்க. பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவீங்க. நல்ல வீடு, வண்டி, வாகனத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி 12ஆம் இடம் சுக்கிரனும் புதன் வந்து அங்கே ஆட்சி ஆவார். சுக்கிரன் வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது அது 12ஆம் இடம்ங்கிறனால மறையக்கூடாது. மறைஞ்சால் அது வந்து ஒரு எப்பயுமே ஒரு சிறப்பான ஆதிபத்தியம் செயல்படாது. அது மறைந்து இருக்கும்போது விரயம் ஏற்படும். தாயார் வந்து தொலைதூரத்தில் இருப்பாங்க. அவங்கள போய் சந்திக்க முடியாத ஒரு துர்பாக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிக்கலை உண்டாக்கும். ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும்னாலும் நிறைய வீண் செலவு செஞ்சு அது நம்மளுக்கு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.